ஹலோ காய்ஸ். நான் வந்து சாந்தி ஆன்லைன் பிளான்ட்டும் அப்புறம் ஆர்கே பட்ரையிலையும் கொஞ்சம் செடிஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதை தான் நான் பிளான்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து எப்படி மண் கலவைகள்லாம் ரெடி பண்ணுன்னு பார்க்கலாம். கொக்கோ பீட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாமே வந்து ஊற வச்சு முந்தின நாள் நைட்டே வந்து தண்ணியில் போட்டுட்டேன். அடுத்த நாள் வந்துட்டு அதெல்லாம் வெளியே நல்லா எடுத்து ஸ்க்யூஸ் பண்ணி வெளியே ஃபுல்லாக பரவலாக போட்டு விட்டுட்டு ஒரு 3 ஹார்ஸ் கழித்து எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா வந்து மழை வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எனக்கு இது பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் அப்போதைக்கு மண்ணில் எல்லாத்தையும் எடுத்து இந்த பாட்டில் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா எல்லா கொக்கோ பிட்டையும் நான் வந்து ஒட்டுக்கா எல்லாத்தையும் வந்து கீழெல்லாம் கொட்டி விட்டுட்டு அதுக்கு வந்து நான் கொஞ்சம் இதெல்லாமே நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அசோஸ்பைரில்லம், ரைசோபியம் அதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ரைசோபியம், அசோஸ்பைரில்லம் அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு அதெல்லாமே வந்து நம்ம பாபு ஆர்கானிக்ஸில் ஆன்லைனில் நான் வாங்கினது. எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். என்கிட்ட வந்து அப்போதைக்கு மம்முட்டி இல்லை. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் கையிலேயே வந்து இது பண்ணி விடுறேன். நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அகெயின் வந்து பாட்லேயே நான் வந்து போட்டு வச்சுட்டேன். இதை வந்து நான் திருப்பி வந்து நம்மளோட இது இருக்கு இல்லையா, க்ரோ பேக்கில் வந்து எல்லாத்தையும் போட்டு ஃபில் பண்ணி நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுருவேன். தண்ணி வந்து தெளித்து விட்டு அதை வந்து நான் எக்ஸ்ட்ரா என்கிட்ட க்ரோ பேக்ஸ் நிறைய இருக்குது. அதை வந்து ஒவ்வொரு க்ரோ பேக்குக்கும் நான் வந்து கவர் பண்ணி விட்டுருவேன். அது எதுக்காக அப்படின்னா வந்து நம்ம இது வந்து போட்டிருக்கோம் இல்லையா, நுண்ணுயிர்கள்லாம் போட்டிருக்கோம்ல, அசோஸ்பைரில்லம், ரைசோபியம் அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டேஸ் ஆகிடுச்சு. இந்த க்ரோ பேக்கில் 5 க்ரோ பேக்கில் 6 க்ரோ பேக்கில் வந்து எனக்கு இருந்தது. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே வந்து கொஞ்சம் செம்மண்ணெல்லாம் இருந்தது. அந்த செம்மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒவ்வொரு க்ரோ பேக் ஃபுல்லாக வந்து நான் கொக்கோ பீட்டும் இன்னொரு அந்த பாட் இருக்குல்ல, அதில் பிளாக் கலர் பாட்டு ஒன்று, அப்புறம் ப்ரௌன் கலர் பாட்டு, அது வந்து 12 இன்ச்சு பாட்டு, இன்னும் அது வந்து 8 இன்ச்சு பாட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒவ்வொன்றும் வந்து போட்டிருக்கேன். அதாவது கொக்கோ பீட் வந்து க்ரோ பேக்கில் ஒரு க்ரோ பேக்கும், செம்மண் வந்துட்டு அந்த ப்ரௌன் கலர் பாட்டில் ஒன்றும், பிளாக் கலர் பாட்டில் ஒன்றும், அதுக்கப்புறம் அகெயின் க்ரோ பேக்கில் இருக்கக்கூடிய கொக்கோ பீட், இந்த மாதிரி மாறி மாறி வந்து போட்டிருக்கேன். இதில் ஆல்ரெடி வந்து நான் எல்லாமே போட்டிருக்கேன். வர்மி கம்போஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்மளோட அசோஸ்பைரில்லம் அதெல்லாமே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நான் இந்த மண்ணை மட்டும் தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ரெண்டுமே வந்து 1:1 ரேஷியோ தான். ஓகே, கொக்கோ பீட்டும் நம்மளோட செம்மண் கலவையும் 1:1 தான். ஓகேங்களா. இது வந்து நல்லா மக்கின கொக்கோ பீட்டு. இது வந்து இன்னும் நம்ம ஒரு 10 டேஸ் கூட நம்ம வந்து வைக்கலாம் கொக்கோ பீட்டை. ஆனால் எனக்கு டைம் இல்லை, எனக்கு லீவ் இன்னையோட முடியுது. ஸோ அதனால் வந்துட்டு நான் இன்றைக்கே எல்லாத்தையும் பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மம்முட்டி வச்சு எல்லாத்தையும் வந்து நம்ம கலந்து விட்டுடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழேருந்து எடுத்ததுனால கொஞ்சம் புல் கல்லுகள் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்துடணும். அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போடணும். குட்டி குட்டி கல் இருந்தால் பரவாயில்ல, பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம எடுத்து போடுறது நல்லது. ஏன்னா இதுக்கு வந்து எனக்கு என்னோடய பொண்ணோட ஃப்ரெண்டும் வந்து ஹெல்ப் பண்ணா. குட்டி பொண்ணும் வந்து டக்குன்னு எல்லாம் எடுத்து வேலை பார்த்துச்சுங்க. செடியெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சுங்க. ஸோ எனக்கு வேலையும் வந்து டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம செடி வந்து நம்ம நட்டு வைக்கணும். ஸோ இதே மாதிரி நான் வந்து பெரிய க்ரோ பேக்கில் வந்துட்டு நெல்லிக்காய், கொய்யா, அப்புறம் இந்த ரங்குன் மல்லி, அதுக்கப்புறம் இன்னொரு செம்பருத்தி செடி, அப்புறம் மினி கோவா 5 செடிகளையும் வந்து நான் பெரிய க்ரோ பேக்கில் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மண் கலவைகள் வந்து நான் ரெடி பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி இதில் வந்து நான் மாற்றி வச்சுருந்தேன். அதை தான் இப்போ நான் வந்து ரீபாட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து அகெயின் வந்து நம்ம உள்ளேயே போட்டுட்டு அந்த செடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிடலாம். இது கொஞ்சம் கிராஸ் ஆகிடுச்சு. இது ஸ்ட்ரெயிட் பண்ணியாச்சு. ஓகே, மண் போட்டு அதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா பாட்டுக்கும் வந்து நான் எல்லா செடிகளையும் வந்து நான் நட்டு வச்சுடுவேன்.
ஓகே. அதுக்கப்புறம் நம்மளோட இந்த பூக்கள் செடிகள் இருக்குல்ல, குட்டி குட்டி செம்பருத்தி செடி, அதுக்கப்புறம் அடுக்கு மல்லி, அதெல்லாமே வந்து நான் 12 இன்ச்சு பாட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, சின்ன பொண்ணு சொன்னா, "அம்மா குழந்தைங்க செடி வச்சா அது சீக்கிரமாக வளரும்ல, அதனால் நானும் மதியம் ஹெல்ப் பண்ணுறோம்" அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ டக் 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 டக்குன்னு வந்து எல்லா வேலையும் எனக்கு முடிஞ்சிச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுறுசுறுப்பாக குழந்தைங்க பண்ணுச்சுங்க. ஸோ இதெல்லாம் நட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மண்ணெல்லாம் மீதி இருந்தது. அதெல்லாம் பழைய குட்டி குட்டி பாட்லேயே மண்ணெல்லாம் எடுத்து போட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் தக்காளி செடியெல்லாம் வந்து நாற்று வந்திருந்தது. அந்த தக்காளி செடி எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த நாற்று ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து நாங்கள் வச்சுட்டோம். ஒவ்வொரு குட்டி குட்டி பாட்ஸ்லேயும் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து வெறும் இதாக மொட்டை மாடியில் வைக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் வந்து ட்ரெயின் செல் மேட்டு என்கிட்ட இருந்தது. அந்த ட்ரெயின் செல் மேட்டை கீழே கொண்டு வந்து வச்சு அதுக்கு மேலே வந்து செடிகள்லாம் வச்சாச்சு. அப்புறம் இந்த ரோஸ் செடியெல்லாம் ஆல்ரெடி இருந்ததை வந்து நான் ஸ்டாண்டு மேலே வச்சுருந்தேன். அப்போ இந்த பிளேட் எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக இருந்தது. அப்போ என்ன பண்ணேன்னா, இப்போது இந்த க்ரோ பேக்குக்கு வந்து நம்ம ஸ்டாண்டு மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையும் இந்த க்ரோ பேக்குக்கு நான் யூஸ் பண்ணிவிட்டு, அந்த எக்ஸ்ட்ரா இருந்தது இல்லையா பிளேட்டு, அது எல்லாமே வந்து நான் இந்த மண் பானைகளில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். பழைய பழைய செடி இருந்ததில் ரோஸ் செடி அதுக்கு எல்லாத்துக்கும் வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். மீதி இருந்த செடிகளுக்கு வந்து எனக்கு கீழே வந்து பிளேட் எதுவும் இல்லை, ஸ்டாண்டும் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ட்ரெயின் செல் மேட்டை கொண்டு வந்து சும்மா அப்படியே கீழே வச்சுட்டு, அதுக்கு மேலே வந்து நான் என்னோடய செடிகளெல்லாம் இப்போ நட்டு வச்சுருக்கேன்ல, அந்த செடியெல்லாம் கொண்டு போய் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இது வந்து நான் திருப்பி ஸ்டாண்டு வந்து ஆர்டர் பண்ணணும். ஸ்டாண்டு இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது நான் ஆர்டர் பண்ணணும். இல்லைன்னா அந்த இதை கொண்டு வந்து நான் செட் பண்ணால் தான் எனக்கு அகெயின் வந்து எனக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டு மேலெல்லாம் என் பசங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இவ தான் என்னோடய சின்ன பொண்ணு. இவ வந்து அவளோட ஃப்ரெண்டு. நல்லா ஹெல்ப் பண்ணாங்க குழந்தைங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ரெண்டுத்தையும் சேர்த்தி வச்சு இந்த மாதிரி வச்சு எல்லா க்ரோ பேக் எல்லா பாட்டையும் வந்து நான் அது மேலே வச்சாச்சு. ஸோ இதுக்கு குழந்தைங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ ஜியா, தேங்க்யூ மதி. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாமே பண்ணோம். இதுக்கப்புறம் என்னோடய அப்பியரன்ஸ் வந்து மாடியோட அப்பியரன்ஸ் இந்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் இது இந்த மாதிரி வைக்க மாட்டேன். இதுக்கு கீழே வந்து ஸ்டாண்டு வச்சு தான் வைப்பேன். ஸோ ஸ்டாண்டு வாங்குகிற வரைக்கும் டைம் பீயிங் இது இந்த மாதிரி தான் இருக்கும்.